ஒரு நாள் புத்தர் ஒரு நகரத்திற்கு அருகிலுள்ள குன்றில் தங்கியிருந்தார். மக்கள் பலரும் அவரை காண வந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞன் மிகுந்த வலியுடன், கோபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் வந்தான். பகவானே, நான் எதிலும் வெற்றி பெறவில்லை. ஒவ்வொரு முறையும் யாரோ என்னை மிஞ்சி செல்கிறார்கள். நான் எப்போதும் தோல்வியடைந்தவன் போல் இருக்கிறேன். அவன் கண்களில் நிராசை, அழகான கனவுகளின் சிதறல், மற்றவர்களை வெல்ல முடியாத வலியோடு காணப்பட்டான். புத்தரின் அமைதியான பதில். புத்தர் அவனை நோக்கி பார்த்தார். நீ உன்னையே வெல்ல முயற்சித்தாயா என்று கேட்டார். இளைஞன் குழம்பினான். அதுதான் நான் செய்கிறேன். வெற்றிக்காக போராடுகிறேன். புத்தர் மெதுவாக நடந்து சென்றார். அருகில் இருந்த மரத்தின் அடியில் அமர்ந்தார். நீ செல்வம் தேடி ஓடுகிறாய், புகழுக்காக துடிக்கிறாய், மற்றவர்களை கடந்து செல்ல விரும்புகிறாய். ஆனால் நீ உன்னை ஒரு முறையாவது நேரடியாக பார்த்ததுண்டா? ஒரு பழைய போர்க்கால கதை. புத்தர் அவனிடம் ஒரு பழைய கதையை சொன்னார். ஒரு மன்னன் இருந்தான். அவன் எல்லா நாட்டையும் வெல்ல விரும்பினான். அவன் சிறந்த இராணுவம் வைத்திருந்தான். அறிவும் இருந்தது. அவன் யுத்தத்திற்கு போன போதெல்லாம் வெற்றி பெற்றான். ஆனால் அவன் உள்ளத்தில் அமைதி கிடையாது. தினமும் அவன் விழிக்கையில் ஒரே கேள்வி, இன்னும் யார் மீதெல்லாம் வெல்ல வேண்டும்? ஒரு நாள் அவன் தன்னையே சந்திக்க நேர்ந்தது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், நான் வென்ற எல்லா போர்க்களங்களும் வெறும் வெளி. தன் உள்ளத்தை மட்டும்தான் வெல்லவில்லை. தன்னைத்தானே வெல்வது என்றால் என்ன? இளைஞன் கேட்டான். தன்னைத்தானே வெல்வது என்றால் அதை எப்படி செய்வது? புத்தர் சிரித்தார். நீயே உனக்கு எதிரியாக இருக்கிறாய். உன் ஒவ்வொரு இம்சையும், கண்ணிய ஆசை, பொறாமை, பொய் நம்பிக்கைகள் அவைதான் உனக்கு எதிரி. அவற்றை அடக்குவது தான் உண்மையான வெற்றி. ஒரு அமைதியான தீர்ப்பு. அந்த சிறிய உரையாடல் இளைஞனின் மனதில் ஒன்று கிளம்பச் செய்தது. அவன் புரிந்து கொண்டான். வெற்றி என்பது வெளியில் இல்லை, உள்ளவர்கள் மீது உள்ளது. அது உள்ளே இருக்கும் குழப்பங்களை மீறி அமைதியை அடைவதில்லை. அவன் புத்தரிடம் வணங்கினான். இனி எனது முதல் போட்டி நான் என் உள்ளத்தோடு மட்டுமே. பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை விட நான் என்னவாக இருக்கிறேன் என்பதே முக்கியம். இந்த கதையின் முடிவு சுலபமானது. வெற்றி என்பது மற்றவர்களை மிஞ்சுவது அல்ல. வெற்றி என்பது நாம் நாள்தோறும் சிறிது சிறிதாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வதில்தான். மற்றவர்கள் மீது வெற்றி பெறுவது அழகாக இருக்கலாம். ஆனால் நம்முள் இருக்கும் கோபத்தையும், பொறாமையையும், அச்சத்தையும் வெல்லும் அந்த ஒரு நாள் நம் வாழ்வின் மிக பெரிய வெற்றி நாள். கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.